வணக்கம். இன்னைக்கு சொல்பனம் மினாமனம்ல வந்துட்டு கெனடியன் எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஈஸ்டர்ன் டைம்ல வந்து 6:35 ஆச்சு. இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்து ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து நம்ம கனடால இருக்கிற நம்மளோட நண்பர் நட் ஸ்ரீராம கான்டாக்ட் பண்ணியிருக்கோம். நட் ஸ்ரீராம பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. அவரை ரொம்ப ஃபேமஸா வந்து இணைய உலகத்துல ரொம்ப பாப்புலரா இருந்தவர். அவர் இப்போ வந்து தானவே இமிகிரேஷன் குடியுரிமை மக்கள் அப்ளை பண்ற கம்பெனிக்காக அவர் சிஇஓ இருக்காரு. ஸோ வித் தட் செட், நட்ஸ் வெல்கம் டு த டீம். வை டோன்ட் வி ஸ்டார்ட் சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களை நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க அங்கிருந்து. Kadipa. Thank you, Dinesh. So, yeah, I mean, for the viewers, Nat Shriram is like it's a short for Natraj Shriram. So, என்னடா நட் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. Yes, so yeah, I've been I used to work in a technology company, and now I have my own entrepreneurial venture. So, ஒரு ஏஐ பேஸ்ட் ஒரு இமிக்ரேஷன் ப்ராடக்ட் கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கேனெக்ஸ்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு கெனேடியன் இமிக்ரேஷன் சர்வீசஸ் கம்பெனியும், விசாஃபை அப்படிங்கிற ஒரு நேமில் ஒரு டெக்னாலஜி, ஒரு ஏஐ பேஸ்ட் ஒரு ப்ராடக்ட் கம்பெனியும் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே கனடாவில் டொரண்டோவில் இருக்கேன். ஒரு பர்ஃபெக்ட். 15 இயர்ஸ் இருக்கேன். யா. தேங்க்ஸ் நட்ஸ். ஆக்சுவலி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இங்க யூஎஸ்ல குறிப்பா தமிழர்கள் இங்க வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறது பத்தி தனியா இன்னொரு செஷன் பண்ணணும். பட் இன்னைக்கு வந்து நீட் ஆஃப் த ஹார். நான் சொன்ன மாதிரி கனடாவில் வந்து எலெக்ஷன் இப்போயும் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு புதிய பிரதமர் வர போறாரு. ஸோ அதுக்கு முன்னால வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் ஸ்டார்ட் வித் கொஸ்டின். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா கண்ட்ரீஸ் மாதிரியும் உங்களுக்கும் வந்து தலையாய பிரச்சனை இன்ஃப்ளேஷன். நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களோட பிரதமர் ட்ருடோ வந்து இடையில மூன்றாவது டேர்ம் இருக்கு இல்லையா, மூன்றாவது டேர்ம்ல வந்துட்டு ஆமாம். அடிதடியா ரிசைன் பண்ணிட்டு இந்த எலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். என்ன பிரச்சனைகள் இந்த எலெக்ஷன்ல தலையாய பிரச்சனைன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரைட். ஸோ கனடாவோட பிரைம் மினிஸ்டர்ஸ் பற்றி பொதுவாக வந்து உலகத்தில் நிறைய பேருக்கு தெரியாது. பட் ஆஃப்டர் ஜஸ்டின் ட்ரூடோ கேம் இன் பிளேஸ், ஐ மீன் அவர் கரெக்டாக இந்தியாவில் எப்போ மோடி வந்தாரோ அதே டைமில் ஜஸ்டின் ட்ரூடோ பிகேம் த பிஎம் ஆஃப் கனடா, அண்ட் ஹி வாஸ் ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ், அண்ட் ரொம்ப கலர்ஃபுல் ஒரு பர்சனாலிட்டி. அண்ட் ஸோ அவர் வந்து ஒரு 3 டேர்ம் வந்து பேக் டு பேக் ஜெயிச்சார். ஃப்ரம் 2015 அன்டில் டுடே. ஸோ அவர் வந்து 2 எலெக்ஷன் அண்ட் நடுவில் ஒரு எலெக்ஷன் அவரே அட்வான்ஸ் பண்ணி கொண்டு வரலாம். அதாவது இங்கே இருக்கிற சிஸ்டம் படி த பிரைம் மினிஸ்டர் கேன் அட்வான்ஸ் தி பார்லிமெண்ட் ஃபெடரல் எலெக்ஷன்ஸ். ஸோ அதுபடி ஒரு 3 தடவை அவர் வந்து ஜெயிச்சார். இந்த தேர்ட் டேர்மில் அவருக்கு வந்து எஸ்பெஷலி சின்ஸ் 2022, அதாவது கோவிட் போது ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதா ஒரு பர்செப்ஷன் அண்ட் அந்த ஆப்டிக்ஸ் எல்லாமே இருந்தது. பட் ஆஃப்டர் 2022 வந்து ஜென்ரலாகவே நார்த் அமெரிக்காவில் யூஎஸ் அண்ட் கனடா வந்து ரெண்டுமே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லப்படுற வட்டி விகிதங்கள், நம்ம வீடு வாங்குறதோ ஒரு கார் வாங்குறதோ எனிதிங், அது வந்து ரொம்ப ஏறிட்டே போச்சு. மிடில் கிளாஸ்க்கு வந்து அது ரொம்ப ஒரு பெரிய பேர்டனாக இருந்தது. லைக் சிம்பிளாக சொல்லணும்னா இஎம்ஐங்கிற நம்ம இந்தியாவில் சொல்கிற டேர்ம், இப்போ நம்ம எப்படி ஒரு $2,000 எடுக்கிற ஒரு வீடை வந்து நீங்கள் டபுள் த மணி வந்து ஓவர் மந்த்ஸ் பே பண்ணுற வட்டி மாதிரி, கட்டுறீங்க. அந்த மாதிரி ஒரு பேர்டன் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆல்சோ என்னன்னா, எனவே இமிகிரேஷன் ஒரு பக்கம் கனடா மாதிரியான நாடுகளுக்கு தேவை அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து தே வாண்ட் டு அச்சீவ் லைக் 100 மில்லியன் பாப்புலேஷன் பை ஒரு 2100 போகணும்னு பார்க்குறாங்க. பட் அது பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹவுசிங், ஜாப்ஸ் எல்லாமும் கிரியேட் பண்ணணும். அந்த விஷயத்தில் ஜஸ்டின் ட்ரூடோட கவர்மெண்ட் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இன்ஃப்ளேஷன், அதிகரிக்கும் விலைவாசி, வட்டி விகிதங்கள் ஏறுறது, ஜாப்ஸ் ரொம்ப பெருசாக இல்லாதது, அண்ட் இந்த மாதிரி ஹவுசிங் மார்க்கெட்டில் நிறைய பேருக்கு வீடு கிடைக்கிறது, அதனால ரெண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி பலதரப்பட்ட ஒரு மிடில் கிளாஸ், ஒரு ஆவரேஜ் ஜோன்னு சொல்ல மாதிரி ஒரு ஆவரேஜ் கெனேடியனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால அஹ், அவரோட ஜஸ்டின் ட்ரூடோவோட கவர்மெண்ட் மேலே ரொம்ப ஒரு அதிருப்தியும் ஒரு 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 மக்களுக்கு ஒரு காட்டமும் இருந்தது. ஸோ ஹி ஹேட் டு ரிசைன் ரீசென்ட்லி இன் ஜனவரி 2025. ஓகே, அவர் சூப்பர். ஆமா. சொல்லுங்க. he சோ had இப்ப to எனக்கு என்ன கேள்வினா, இப்ப con- ஜஸ்டின் ட்ரூடோ வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து மோஸ்ட் பாப்புலர் நாட் ஒன்லி இன் கனடா பட் வேர்ல்ட் ஓவர்ல வந்துட்டு அவர் அழகா இருக்காரு.
ஒரு ஃபிலிம் ஆக்டர் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹேஷங்களா இருந்தாலும் வந்து விச் இஸ் பிரிட்டி மச் ட்ரூ. மோஸ்ட் கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. யூரோப்ல எல்லாம் கூட நல்லா வரவேற்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அங்க இருந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிபாக்கிள் அப்படியே வந்து ஷிஃப்ட் ஆச்சு. ஸோ அவர் மேல இருந்தது போச்சு. என்னோட கேள்வி என்னன்னா, அது குறைஞ்சிருக்கு. பட் ஆனா அவர் அது ஏன் அவரை குறிச்சு மட்டுமே தாக்குதல் பட்டுச்சு? ஏன் அவர் கட்சிக்கு அதே ஒரு நிலைமை இல்லை? ஏன்னா அவங்க லிபரல் கட்சியை வந்து ஓரளவுக்கு நல்லபடியா பாக்குறாங்க மக்கள் நினைக்கிறேன் இப்போ கூட. ஆனா அவருக்கு அதுதான். ஏன் பர்சனலா அவர் மேல கோபம் என்ன? கண்டிப்பா, கண்டிப்பா. அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான எனக்கு விஷயமா படுது. என்னன்னா, இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு 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 சிறுகதை மாரி ஒரு ஈவென்ட்டா சொல்லணும்னா, இப்போ ட்ரூடோ வந்து லிபரல் கட்சியோட பிரதமர், பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. இப்போ அவர் மேல ஒரு ஓவராலா வந்து இப்போ அந்த கட்சியில வந்து யார் மாறினாலும் எண்ட் ஆஃப் த டே மக்கள் வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் தான் தே லுக்ட் அப் டு த பிஎம். ஸோ அவர் என்ன பண்றாரு, அவர்னால நமக்கு என்ன, இப்போ வந்து அவர் கோவிட் டைம்லலாம் வீட்டுக்கு வேலை பார்க்கலன்னா கூட மாசத்துக்கு 2000 ரூபாய் செக் அனுப்பிச்சிடுவாரு. அந்த மாதிரி ஹி வாஸ் கிவிங் அ லாட் ஆஃப் வெல்ஃபேர் திங்ஸ் நிறைய போயிட்டு இருந்தது. இப்போ அது எல்லாமே 2022க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவர் திரும்ப வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மக்கள்கிட்ட இருந்து. ஜென்ரலாக சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ அதில் என்ன ஆயிடுச்சு, ஓவராலாக அவர் கவர்மெண்ட் மேலே வந்த அதிருப்தி முக்கியமாக எல்லாமே ட்ரூடோ மேலே தான். இந்த ட்ரூடோவோட தேர்ட் டேர்ம் சீக்கிரம் முடிஞ்சால் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டே இருந்தது. அதே சமயத்தில் லிபரலுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மெயின் பார்ட்டி வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, கன்சர்வேட்டிவ்ஸ். கன்சர்வேட்டிவ்ஸோட ஒரு தலைவர், ஒரு யங் ஒரு தலைவர், பியர் பாலியேவ் அப்படிங்கிறவர் வந்து இஸ் ஒன்லி 45. ஸோ அவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஒரேட்டர் அண்ட் அவர் வந்து பார்லிமெண்ட்லலாம் ரொம்ப எதிர்கட்சியில் சைடில் அமர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் எதிர்த்து பாயிண்ட்ஸ் வைப்பார். ஸோ அதெல்லாம் எங்கள் டிவியில் பயங்கர டெலிகாஸ்ட் ஆகி அவரோட ரீல்ஸ் எல்லாம் அவர் பேசுகிற கண்டென்ட் எல்லாம் ஒரு மாதிரி வைரல் ஆகி, ஸோ பீப்புள் வேர் ஆல் கியர்ட் அப் டுவர்ட்ஸ் பிரிங்கிங் அப். இந்த தடவை ஓட்டு போட்டால் லிபரலுக்கு ஓட்டு போடக்கூடாது, கன்சர்வேட்டிவ்ஸை கொண்டு வரணும், கன்சர்வேட்டிவ்ஸ் தான் இந்த தடவை ஆட்சி அமைப்பாங்க, பியர் தான் பிஎம் ஆவாருங்கிற மாதிரி. இப்போ இந்த வருஷம் பிகினிங் வரைக்குமே, பிப்ரவரி வரைக்குமே அதான் நிலைமையா இருந்தது. ஓகே. சோ நீங்க சொன்ன மாதிரி பியர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்டா பேசுறேன்னு சொன்னீங்க. ஆனா எங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் யுஎஸ்ல இருக்கிறவங்க வந்து பியர் எப்படி அறிமுகமானாருன்னா, அவர் வந்து ட்ரூடோவை கிண்டல் பண்ணி பேசுற பேச்சுகள், அதாவது ட்ரூடோவுக்கு வந்து உலக நிலைமையே தெரில அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண பேச்சுகள் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பயங்கர ரிலீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து மாணவர்கள், அது மாதிரி நீங்க இமிகிரேஷன் வந்தவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் வேலை இல்லாம, குறிப்பா நான் சொன்னேன் இந்திய மாணவர்கள், இன்னும் குறிப்பா சொன்னா தமிழக மாணவர்கள் வந்துட்டு அங்க வந்துட்டு ரொம்ப வேலை இல்லாம கஷ்டப்பட்டது. இதுக்கு வந்து நான் ஆந்திராவில் போய் கல் உடைச்சு கூட பொழைச்சிப்பேன் அப்படின்னு கூட சில பேர் போட்டிருந்தாங்க. சோ அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு ஹேஷியம், எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுத்துச்சு இந்த எலெக்ஷனுக்கு? இல்லை, அது அது வந்து ஒரு இன்னொரு ஒரு பெரிய டாபிக் அது. ம். இப்போ வந்து என்னன்னா, கனடாவுடைய இதில் வந்து அவங்க கொண்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸில் இரண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று, இப்போ நீங்கள் வந்து ஆஹ், ஒரு ஓப்பன் ஏஐயில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய இன்ஜினியர், இல்லை நீங்கள் ஒரு 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 பெரிய கன்சல்டிங் டெக்னாலஜி ஃபார்மில் ஒர்க் பண்ணலாம், இல்லை பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு யூ ஆர் சிபிஏ சிஎஃப்ஏனா அவங்களுக்கு வேலை கிடைக்கல, பிரச்சனை இல்லை. ஓ பட் சூப்பர். என்னன்னா, கனடா brought in also open the doors for a lot of people to study in colleges. இப்போ யூஎஸ்க்கும் கனடாவுக்கு இருக்கிற மெயின் ஸ்டூடெண்ட்ஸோட வித்தியாசமே, யூஎஸ்ல வந்து டியூ டு அஃபோர்டபிலிட்டி ஆர் வாட் எவர் நிறைய எம்எஸ் படிக்க தான் மக்கள் வருவாங்க. கனடாவை பொறுத்தவரை நீங்கள் ஒரு ஒன் இயர் டிப்ளமா இன் அக்கௌண்டிங், டிப்ளமா இன் ஹியூமன் ரிசோர்சஸ், ஏதாவது ஒரு டப்பாவா ஒரு கோர்ஸை படிக்கிறதுக்கு பீப்புள் குட் என்டர் கனடா. ஸோ அவங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து இங்கே டிரான்ஸ்ஃபரபுளாக இல்லை. இப்போ எவ்வளோ பேர் தான் ஹெச்ஆர்லையும், எவ்வளோ பேர் தான் அக்கௌண்டிங்கும், எவ்வளோ பேர் வந்து இது பண்ணுறது. ஸோ ஒரு ஒரு செமி ஸ்கில்டாக நிறைய பேர் ஆனது தான் இது. ஸோ அதனால நிறைய இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் பாதி இது பார்த்தீங்கன்னா சும்மா கண்டென்ட்டுக்காகவும் நிறைய பேர் வந்து ரொம்ப ஓவராக தமிழ் இவங்கெல்லாம் வந்து ஹூ ஆர் இன்ஃப்ளூயன்சஸ் தெம்செல்ஸ். இப்போ ஒரு ம். வீடியோவில் வந்து எங்களுக்கு வேலை கிடைக்கலம்பாங்க, அடுத்த வீடியோவில் இந்த கடையில் தோசை நல்லா இருக்கு அப்படின்னு போடுவாங்க. அந்த சேம் ஒரு 7 8 பசங்க. ஸோ ஸோ அது ஒரு வேற ஒரு ஒரு ஆங்கிள், அது ஒரு கதை. ஸோ கம்மிங் பேக் டு தி யா, ஸோ ஜஸ்டின் ட்ரூடோ மேல ஒரு ஒரு அதிருப்தி இருந்தது. பியர் வந்து அதை நல்லா அடிச்சு ஆடினாரு. ஓகே. பியர் வந்து நல்லா அவர் கண்டிப்பா. விமர்சிச்சாரு. ஸோ அவருக்கு ஃபேவரபுளா ட்ரெண்ட் இருந்தது. இப்போ இந்த ஜனவரியில வந்து ட்ரூடோ ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா, த லிபரல் பார்ட்டி அவங்களோட இன்டர்னல் எலெக்ஷன்ஸ், அதாவது உட்கட்சி தேர்தல் வந்து ஒரு ஒரு மாசத்துல நடந்தது. ம். அப்போ வந்து லிபரல் பார்ட்டியில இருக்கிற எந்த அனுபவமும் இல்லாத, ஒரு பார்ட்டி மெம்பரா கூட இல்லாத, ஈவன் அரசியல் அனுபவமே இல்லாத மார்க் கார்னி அப்படிங்கிற
ஒரு எக்கனாமிஸ்ட் லைக் ஹூ வாஸ் தி ரிசர்வ் பேங்க், அதாவது கனடாவோட சென்ட்ரல் பேங்க் தலைவராக இருந்தவர், அண்ட் ஆல்சோ பேங்க் ஆஃப் இங்கிலாந்து யூகேவோட ஹெட்டாக இருந்தவர், யூகேவோட பிரெக்சிட்டில் ஹெல்ப் பண்ண ஒருத்தர். டோட்டலி ஒரு ஒரு பியூரோக்ராட். இவர் வந்து டக்குன்னு எலெக்ஷனுக்குள்ள அதாவது லிபரல் பார்ட்டியோடைய தலைவர் பொசிஷனுக்கு அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணார். சர்ப்ரைசிங்லி அவர் இருக்கிற பழம்பெருச்சாளிகள், அதாவது இருந்த மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் கண்டெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையுமே பீட் பண்ணிட்டு அவர் தம்பிங் மெஜாரிட்டியோட ஹீ பிகேம் த லிபரல் பார்ட்டி ஹெட். அண்ட் ஆல்சோ அதனால அவருக்கு வந்து இப்போ மிச்சம் இருக்கிற டேர்ம், இப்போ ட்ரூடோ ரிசைன் பண்ணும்போது இந்த வர அக்டோபர் வரைக்குமே லிபரல் கவர்மெண்ட்டுக்கான டேர்ம் மிச்சம் இருந்தது, அவங்களுடைய ஆட்சி காலம். ம். அவர் வந்து உடனே கார்னி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆறாரு. பிஎம் ஆத அதே சமயத்தில் தான் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல ட்ரம்ப் வந்து அவர் ஒரு பக்கம் விளாச ஆரம்பிச்சாரு. ஏன்னோ Correct. டெய்லி வந்து கனடாவோட இல்ல, டாரிஃப் அதுதான் இஷ்யூஸ். என்னோட அடுத்த கேள்வியா இருந்துச்சு. நீங்களே வாங்க செகவே வாங்க. கொடுத்துட்டீங்க. முக்கியமா அதுல ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொன்னது வந்து என்ன, ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, யூஎஸ்ல 50 ஸ்டேட் இருக்கு, சோ கனடா வந்து 51வது ஸ்டேட், நீங்க வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரொவகேட்டிவா பேசினாரு. சோ அது இந்த எலெக்ஷன்ல வந்து நிறைய பேர் வந்து இது வந்து ட்ரம்ப்ஸ் கெனடியன் எலெக்ஷன் கூட நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ட்ரம்பினால் இந்த எலெக்ஷன் வந்து கனடால எவ்வளவு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க சொல்ல வர்றது வந்து எப்படி அதுல கூட அப்படியே போயிடலாம். How much ஆமா, of Trump's influence is there in this election? அப்சல்யூட்லி. ஏன்னா இந்த தேர்தல் நான் இன்னைக்கு எழுதின பதிவில் கூட அதுக்கு டைட்டிலே இது வந்து கனடாவின் ட்ரம்ப் தேர்தல் அப்படின்னு தான் நான் போட்டிருந்தேன். ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ ட்ரம்ப் வந்து இஸ் லைக் தி பிக் பிரதர் ஃபார் கனடா அண்ட் ஃபார் த வேர்ல்டு. ஸோ யூஎஸோட ஃப்ரெண்ட்லியாக போகணுங்கிறது தான் பெரும்பான்மையான நாடுகள் மட்டும் இல்லை கெனடியன்ஸோடைய ஒரு எதிர்பார்ப்பும் கூட. ஃபார் ஜாப்ஸ் ஆர் ஃபார் எக்கானமி ஆர் எனி திங், ரைட்? இப்போ எங்களுக்கு வந்து சன் வேணும்னா ஃபாரிடாக தான் போய் ஆகணும் இல்லையா, வின்டரில். ஸோ எவ்ரி திங் ஃபார் யூஎஸ் போகிறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமான விஷயமா எங்களுக்கு இத்தனை நாள் இருந்திருக்கு. ஸோ இப்போ ட்ரம்ப் கூட யார் அவரை கூட ஈடு கொடுத்து போக முடியும்? ஏன்னா ட்ரம்ப் இஸ் லைக் யூனோ ரியலி, நம்ம ஜெலன்ஸ்கியோட வீடியோலாம் நம்ம உலகமே பார்த்தது, அவர் எப்படி வந்து ஹீ கேன் ஹேண்டில் அதர் வேர்ல்ட் லீடர்ஸ் அப்படின்னு. இப்போ ட்ரம்ப்புக்கு ஈடு கொடுக்கணும்னா கொஞ்சம் நல்லா படித்த ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக வேணும் அப்படின்னு. அப்போ ட்ரம்ப்போட சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் மக்கள் என்ன பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா, யார் அவருக்கு ஈடு கொடுக்க முடியும், யார் நம்மளுடைய கெனேடியன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஹோல்டு பண்ண முடியும், ரொம்ப விட்டு கொடுக்காம நெகோஷியேட் பண்ண முடியும். ம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது மார்க் கார்னி உடைய அந்த அவர் படித்தவர், அவர் இஸ் அ பிஹெச்டி, ஐ மீன் ஆக்ஸ்ஃபோர்டில் படித்தவர், ஐ மீன் எஸ் டன். அவருடைய இது வந்து அகடமிக் இதுவே ரொம்ப அதிகம், அண்ட் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி ஹை. அதே சமயத்தில் பியர் பாலிவருக்கு அவ்வளவு அவர் பொலிட்டீஷியன், ஃபுல் டைம் பொலிட்டீஷியங்கிறத தாண்டி அவர் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோலில் இருந்ததில்லை. ம். ஸோ அப்போ என்னன்னு தெரில, ரொம்ப எனக்கே சர்ப்ரைசிங்காக இருந்தது. நிறைய பேர் மார்க் கார்னியே வந்தால் நல்லது, ஸோ அடுத்த டேர்ம் லிபரல்ஸ் வந்தால் நல்லதுங்கிற ஒரு இம்ப்ரெஷன், ஒரு 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 இது வேவ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. அது எனக்கு அதான் இன்னொரு கேள்வி என்னன்னா, ஜஸ்டின் ட்ரூடோ வர்றப்ப கூட அவருக்கு அவருக்கு மேல இருந்த பெரிய கேள்வி, முன்வைக்கப்பட்ட கேள்வி, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ரொம்ப யங்கா இருக்காரு, இவ்வளவு பெரிய கண்ட்ரி எப்படி கட்டிமைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கனடா வந்து யூஎஸ் கூட கம்பேர் பண்ணா சின்னது கண்ட்ரியா இருந்தாலும் கூட வேர்ல்ட் ஓவர்ல வந்து கனடா இஸ் ஸ்டில் சீன் அப்பான் அஸ் சூப்பர் பவர். எதுவும் ஒரு பெரிய கண்ட்ரி தான் இல்லைங்களா, இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமி, இன் ம். டர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி எல்லாம் பாக்குறப்போ வந்துட்டு கனடா இஸ் ஸ்டில் இன்ஃபுளுன்ஸ் கண்ட்ரி. சோ ஜஸ்டின் டுடே வந்தப்போ வந்து நிறைய பேர் இங்க யூஎஸ்ல கூட நிறைய பேர் கிடங்க, ஜஸ்டின் டுடே ஒரு குட்டி பையன் வந்திருக்கான், என்ன பண்ண போறான், இது நான் சொல்றேன் 15 இயர்ஸ் பேக். இப்போ வந்து இஸ் டெஃபினெட்லி மெச்சூர்ட் லாட் அண்ட் ஹஸ் ஷோன் இஸ் மெச்சூரிட்டி. பட் அந்த சமயத்துல தெரிஞ்சு என்னோட கேள்வி என்னன்னா, இஸ் கனடா ரிப்பீட்டிங் ஹிஸ்டரி, திருப்பி இதே மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு மார்க் கார்னியை கூட்டு வந்து, சி பிரியோக்ராட்டிக்கா நீங்க ஒரு நிறைய பேர் இருந்திருக்கலாம், பயங்கர மேபி இருக்கலாம், ஆனா பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது டிஃபரெண்ட் பால் கேம். இஸ் கனடா ரிப்பீட்டிங் ஹிஸ்டரி, இஸ் மேக்கிங் த சேம் மிஸ்டேக்? சி அந்த ஒரு கம்பேரிசன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பியர் இஸ் மோர் லைக் ட்ரூடோ, 2015 ட்ரூடோ. ம். சேம் ஒரு மாதிரி அந்த ஏஜ் குரூப் அண்ட் ஒரு பொலிட்டீஷியன். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ட்ரூடோ பார்த்தீங்கன்னா ட்ரூடோ கம்ஸ் ஃப்ரம் அ ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் ஃபேமிலி. ம். அவர் அப்பா ட்ரூடோ வாஸ் லைக் அவர் 70s ஹி வாஸ் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் சர்விங் பிஎம் ஆஃப் கனடா, அண்ட் அந்த ஒரு லெகசியில் அவர் வந்தார். ஸோ அண்ட் பியருக்கும் ட்ரூடோக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டு பேருக்குமே பாலிடிக்ஸ் தாண்டி அவங்களுடைய ஃபுல் டைம் ஜாப்னு பார்த்தா பெருசாக அதுவும் இல்லை. அவர் வந்து ட்ரூடோ வந்து டீச்சராக வேலை பார்த்துருக்காரு கொஞ்ச நாள். ம். பியர் வந்து பியர் பாலிவையும் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு ஒரு கம்பெனியில் அனலிஸ்டாக இருந்திருக்காரு, ஏதோ நம்ம இந்த ஒரு ஒரு ஏதோ வேலை பார்த்துருக்காரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சரி நமக்கு பாலிடிக்ஸ் தான் உள்ள வந்துட்டாரு. ஸோ கரெக்ட். இன்னொன்று இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ கார்னி பிஎம் இப்போ கரண்டாக பிஎம் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து
he gets chances to talk to ட்ரம்ப் இல்லையா? இப்போ ம். அவர் வந்து ஏன்னா எனிவே இப்போ இப்போ அந்த காலில் எப்படி அது போச்சு, எவ்வளவு ட்ரம்ப் எப்படி எந்த அளவுக்கு கார்னி அடிச்சார், இல்லை கார்னி எந்த அளவுக்கு திருப்பி கொடுத்தாலும் யாருக்கும் தெரியாது. சரி. பட் மிஸ்டர் கார்னி பிளேட் இட் வெரி வெல். அவர் என்னன்னா அவர் அந்த அதை பத்தின ப்ரெஸ் ரிலீஃப் பேசும்போது வி ஹேட் அ வெரி ஹெல்த்தி யூனோ கான்வர்சேஷன் டுடே. இன்னைக்கு வந்து ரொம்ப இதுவாக போச்சு. வி ஹேட் அ வெரி ஃப்ரெண்ட்லி யூனோ பேண்ட். நாங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம பேசினோம். நாங்கள் வந்து 51st ஸ்டேட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொன்னோம். அதாவது ஒரு அதை அழகாக ப்ளே பண்ணி அந்த ஆப்டிக்ஸ் இ கிரியேட்டட் அவுட் ஆஃப் ஹிஸ் கான்வர்சேஷன்ஸ் மீட்டிங்ஸ் வித் ட்ரம்ப் வந்து மக்கள்கிட்ட எடுபட்டுச்சு. கரெக்ட். அந்த இன்னொன்னு பியூரோக்ராட்டிக் ஒரே ஒரு பாயிண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன். சொல்லுங்க. இதுல முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்னன்னா, ட்ரம்ப் வந்து ஏதோ ஒரு சொல்லிட்டாரு. அதாவது வந்து இஃப் ஐ ஹாவ் டு டீல் வித் எனி ஒன் பார்ட்டி, அதாவது நான் வந்து டீல் பண்ணணும்னா ஐ வில் டீல் வித் லிபரல்ஸ். எனக்கு கார்னியோட பேசுறது ஈஸியா இருக்கும். பியர் பாலியெல்லாம் வந்து ஏன்னா ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு டீல் வித் தம்ங்க கேரக்டரிஸ்டிக்காக அவருடைய டோன்ல வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதுவும் மக்கள்கிட்ட என்னடா இவர் சின்ன பையன் மாதிரி மதிக்கிறாரு, பியரை இவரை மதிக்கவே இல்லையேங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிடுச்சு. So sorry, just want to make sure. So Trump said that he want to speak with Pierre, or he want to rather deal with Mike. He would rather deal with Mark Carney. Sorry, yeah. Okay. Yeah, ஸோ ஏன்னா இது ஒரு கான்ட்ராஸ்டிங் சினாரியோ. ஏன்னா இங்க வந்து ரைட் விங், ட்ரம்ப் வந்து ரைட் விங், exactly. வந்து மார்க் வந்து லெஃப்ட் விங். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் லெஃப்ட் விங் கூட கை குலுக்க ரெடியா இருக்கேன் அப்படின்றாரு. ஆனா பியர் வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் ஆர் லைக் சென்டர் ஆஃப் ரைட் விங் அப்படின்னு சொல்லலாம் நீங்க மோஸ்ட்லி. ஆனா கண்டிப்பா. அவர் ஆமா, கூட பேச மாட்டார் அப்படின்னு சொல்றாரு. ஆமா. ஸோ இது இன்னும் சிம்பிளா ஐ மீன் பிரேக் டவுன் பண்ணணும்னா, இப்போ நீங்க வந்து யுஎஸ் உடைய டெமோக்ராட்ஸ் வர்சஸ் ரிப்பப்ளிகன் பாத்தீங்கன்னா, இப்போ கன்சர்வேட்டிவ்ஸ் ஆர் அலைன்ட் வித் ரிப்பப்ளிகன். ஏன்னா ரெண்டு பேருமே கன்சர்வேட்டிவா சர்ச் பேஸ்ட் அந்த ஒரு இந்த தாட்ஸ். டெமோக்ராட்ஸ் ஆர் லைக் pretty much லைக் லிபரல்ஸ், லிபரல் ஓப்பன் இது அந்த மாதிரி லைக் இமிகிரண்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஆல் தட், ரைட்? ஸோ ஆக்சுவலாக பார்த்தா ட்ரம்ப் வந்து ஷுட் ஹேவ் மோர் ப்ரிஃபர்ட் ரிப்பப்ளிக் ஐ மீன் கன்சர்வேட்டிவ்ஸ். ஆனால் அவர் என்னவோ அப்படி சொல்லிட்டாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். இஸ் லைக் ஐ வுட் ராதர் டீல் வித் லிபரல்ஸ் தேன் கன்சர்வேட்டிவ்ஸ். அண்ட் எனக்கு வந்து பியரோட பேசலாம் எனக்கு வந்து இஷ்டமே இல்லை, அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வேற ஓக்கலா ஒரு மாதிரி சொல்லிட்டாரு, பிளேட்டண்டா சொல்லிட்டாரு. இந்த எலெக்ஷன்ல வந்து மார்க் வந்து ஜெயிச்சிட்டாருன்னா அவர் நேரா ட்ரம்போட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பார் அப்படின்றீங்க. சாஸ்டாகம் விழுந்து இருக்கலாம். இதுல இன்னொன்னு பயங்கர தியரி எல்லாம் போகுது. சி, மார்க் கார்னி இஸ் ஆல்சோ அ கார்ப்பரேட் பர்சன். இப்ப அவர் வந்து இந்த பிசினஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அவருடைய பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, கனடா அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மோஸ்ட் ரீசென்ட்லி ப்ரூக்ஃபீல்ட் அப்படின்னு ஒரு யூஎஸ் கம்பெனி, இட்ஸ் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனி. இப்போ டவுன் டவுன் ஆஃபீஸஸ்லாம் பல ஊர்ல தே ஹேவ் லைக் லார்ஜ் ரியல் எஸ்டேட் ஹோல்டிங்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அவங்க ஸோ இவர் அதோட கம்பெனியோட ஒன் ஆஃப் த எக்ஸிகியூட்டிவ் போர்ட் ஹெட் ஆஃப் ஒரு ஒரு மெயின் ஒரு ஒரு டொமைனோட ஹெட்டாக இருந்தார் பிஃபோர் பிகமிங் ஆஸ் கனடா பிஎம். ஸோ அவர் ப்ரூக்ஃபீல்டோட எக்ஸிகியூட்டிவ் பொசிஷனை ரிசைன் பண்ணிட்டு தான் இங்கே வராரு. ஸோ இவருக்கு வந்து கேமன் ஐலாண்ட்ஸ் இது யூஎஸ்லாம் நிறைய இவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ மார்க் வந்து விட்டு கொடுத்துட மாட்டாரு, யூஎஸோட ஃப்ரெண்டா தான் போவாரு அப்படின்னு அது ஒரு ஆங்கிள். So now பேசி தியரி மாதிரி தான் இது. ஆமா. இன்னொரு செக்வே, சூப்பரான செக்வே இது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பா வாசகர்களுக்கு வந்து நம்ம யூஎஸ் எலெக்ஷன் பார்க்குறப்போ சொல்லுவாங்க, என்னையா ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர் தான் போட்டி போடுறாங்க அப்படின்னு. ஸோ கனடாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து 6 பார்ட்டி மோதினாலும் கன்சர்வேட்டிவ்ஸ் இருக்காங்க, லிபரல் பார்ட்டி, ஸோ ஆளுங்கட்சி லிபரல் பார்ட்டி, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, தென் உங்களுக்கு வந்து கியூபக் பார்ட்டி ஒன்று இருக்கு. அப்புறம் நம்ம ஜெக்மீத் லீட் பண்ற நியூ டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அப்புறம் கிரீன் அண்ட் பீப்புள்ஸ் பார்ட்டி. ஸோ 6 பார்ட்டி இருக்கு. இதுல வந்து கிரீன் அண்ட் பீப்புள் வந்து நீங்க ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு 2 சீட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் டோட்டல். ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 இருக்கு. ஆக்சுவலி இட்ஸ் மல்டி பார்ட்டி சிஸ்டம். ஓகே. அப்படி பாத்தீங்கன்னா யூஎஸ் இஸ் ஆல்சோ மல்டி பார்ட்டி சிஸ்டம். உங்களுக்கு வந்து கிரீன் பார்ட்டி அந்த இதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. ஆமா. ஸோ கனடா மல்டி பார்ட்டி சிஸ்டம். மார்வானா பார்ட்டின்னு கூட ஒன்று இருக்கு, ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியே இருக்கு. கனடா பீங் சோ லிபரல் அபவுட் எவ்ரி திங், ரைட்? ஸோ பட் மெயினா பாத்தீங்கன்னா இதுவும் நீங்க நாங்க தமிழ்நாடு எலெக்ஷன் பார்ட்டிஸோட கம்பேர் பண்ணலாம். டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி 2 மேஜர் பார்ட்டி வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் அண்ட் லிபரல்ஸ். ஓகே, இவங்க தான் மெயின். பட் இந்த மூணாவது நேஷனல் டெமோக்ராட்டிக் பார்ட்டிங்கிற என்டிபின்னு ஒன்று என்னன்னா, அவங்க வந்து சில வெஸ்டர்ன் சைட் ஆஃப் கனடால கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹோல்டு அவங்களுக்கு இருக்கு. ஓகே. அவங்களுக்கு வந்து தே ஹேவ் லைக் அரௌண்ட் 10% ஆஃப் த ஓட் பேங்க். இப்போ நீங்க வந்து ஆக்சுவலா ஒரு பாயிண்ட் நான் வந்து இது மிஸ் பண்ணேன்னா, இப்போ வந்து ட்ரூடோட கவர்மெண்ட் வந்து அன்டில் ஹி ரிசைன்
இட் வாஸ் லைக் அ மைனாரிட்டி கவர்மெண்ட். ம். ஸோ இட் வாஸ் சப்போர்ட்டட். எப்படி ஒரு கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்ணி ஒரு காங்கிரஸ் ஒரு கவர்மெண்ட் இருக்குமோ இல்லை அந்த மாதிரியோ, அந்த மாதிரி என்டிபியோட சப்போர்ட்ல தான், எக்ஸ்டர்னல் சப்போர்ட்ல தான் ட்ரூடோவோட ஆட்சி, ஐ மீன் லிபரல்ஸ் வேறு இது. ஸோ ம். என்டிபிக்கு எப்போவுமே அரௌண்ட் ஒரு 10% ஓட்ஸ் உண்டு. சி, ம். இப்போவுமே என்டிபி டசன், ஐ மீன் என்டிபி ஜக்மீத் சிங் அவருக்கு ஒரு சீக் ஹெட், ஐ மீன் தலைவர் இருக்கார். அவருக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிற மாதிரிலாம் யாரும் அவர் எக்ஸ்பெக்டும் பண்ணல. அவருக்கு அந்த ஆம்பிஷன் இல்லை. ஓகே. ஈவன் அவரே வந்து தன்னை பத்தி சொல்லிக்கும் போது, ஐ மீன் ஐ கேன் ஹேவ் த கண்ட்ரோலிங் ஸ்டேக், நான் வந்து அப்படிதான் அவரை. ஸோ ஈ நம்ம கேன் கோ நம்ம இதர் நம்ம வே. இந்தியன் இதுல சொன்னா கிங் மேக்கர், ஹி வாண்ட்ஸ் டு பி த கிங் மேக்கர் பட் நாட் த கிங். ஆமா, ஆமா. ஆனா இப்போ அவர் மேல அட்லீஸ்ட் டயஸ்போரா, ஐ மீன் இந்தியன் மேல, இந்தியன்ஸ்க்கு அவர் மேல கொஞ்சம் நிறைய ஒரு ஒரு அன்ஹாப்பினஸ் இருக்கு. ஏன்னா இந்த ஹோல் காலிஸ்தான் ஸ்பேட் பிட்வீன் கனடா அண்ட் இந்தியா, அதுக்கு வந்து ஜக்மீத் சிங் உடைய ஒரு ப்ரெஷர்னால தான் ட்ரூடோ கொஞ்சம் சாஃப்டா போனாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஓகே. ஸோ ஓகே. அவர் வந்து ஒரு மாதிரி அதை சரியா ஹேண்டில் பண்ணாததுக்கு இவர் ரொம்ப அழுத்தம் கொடுத்தாரு வெளியில இருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நவ். அதாவது என்ன, நான் கேட்ட முக்கியமான கேள்வி என்னன்னா, லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து நம்ம பாப்புலர் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. சோ அதுல ஆமா. பார்த்துட்டு கன்சர்வேட்டிவ்ஸ் காட் த மோஸ்ட் அமௌண்ட் ஆஃப் votes. ஐ திங்க் தே ஒன் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாப்புலர் ஓட். பட் இந்த நியூ டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ஆர் நியூ டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட சப்போர்ட்ல தான் ட்ரூடோட லிபரல் பார்ட்டி வந்துச்சு. ஸோ ரெண்டு பேரும் சென்ட்ரல் லெஃப்ட் ஆர் லெஃப்ட், எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ do you think that the same thing could happen இந்த வாட்டி? ஃபார் எக்ஸாம்பிள், அதே சேம் டிவைட் லிபரல் அண்ட் கன்சர்வேட்டிவ் வந்து ஐ திங்க் 38% வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதே இருந்துச்சுன்னா இந்த 10% ஓட்டு வச்சிருக்கிற ஜக்மீத் வந்து will he decide the government? Is there a possibility that he will support Pierre? தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. இப்போ ஆனா என்ன மக்கள் ஜென்ரலா எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, இப்போ வந்து கியூபெக்ல இப்போ கனடாவுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அரௌண்ட் 343, அரௌண்ட் 350 சீட்ஸ் வச்சுக்கிட்டா, அதுல அரௌண்ட் 78 to 80 சீட்ஸ் ஆர் ஃப்ரம் கியூபெக். பிளாக் கியூபெக், ஆமா. பிளாக் கியூபெக், அதாவது கியூபெக்கோடைய, கியூபெக்ங்கிற மாகாணத்துடைய சீட்ஸ், அதுல பிளாக் கியூபெக்ங்கிற அங்க இருக்கிற அந்த மெயின் பார்ட்டி வந்து மெஜாரிட்டி வின் பண்ணாங்கன்னா, இன்கேஸ் என்டிபியை விட கியூபெக் பார்ட்டி ஹாஸ் மோர் சீட்ஸ், ஸோ தே வில் நவ் பிகம் த கிங் மேக்கர். ஓகே. இந்த தடவை என்டிபி வந்து கொஞ்சம் கீழே போயிடும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா இந்த தடவை கொஞ்சம் மோர் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா ஒன்று பியர் கன்சர்வேட்டிவ்க்கு வந்து கெயின் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க 10 வருஷமா வரல. ஸோ அது அந்த ஒரு இது இருக்கலாம், மொமெண்டம் இருக்கும். இல்ல கார்னி குட்கம். இதுல என்டிபியோட ஓட்ஸ் வந்து அந்த கண்ட்ரோலிங், அதாவது நோ ஒன் வாண்ட்ஸ் அ மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆக்சுவலி. அது வந்து இனவே பீப்புள் திங்க் தட் இட்ஸ் ஆக்சுவலி ஸ்க்ரூயிங் ஆஃப் த கண்ட்ரி. கரெக்ட். நம்ம வாசகர்களுக்காக, நம்ம பார்வையாளர்களுக்காக சும்மா ஒரு பிரேக் டவுன் கொடுக்கறதுக்காக, த மோஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஓட்ஸ் இந்த ப்ரீவியஸ் எலெக்ஷன்ல 2021 எலெக்ஷன்ல அதிகமாக வாங்கினது வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. அதுக்கு அடுத்தது லிபரல் பார்ட்டி, தேர்டு வந்து நியூ டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ஃபோர்த்து வந்து கியூபெக் பார்ட்டி. ஆனா இதுல வந்து கியூபெக்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு இந்த நியூ டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு என்னன்னா, அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் சைட்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் அவங்களுக்கு 17% இருக்கு. ஆனா கியூபெக்ல பாத்தீங்கன்னா அவங்க 10% தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனா அவங்க 25 சீட் வச்சிருக்காங்க பிகாஸ் ஆஃப் த பாப்புலேஷன் இந்த கியூபெக்ல இருக்கிறதுனால. சோ நீங்க சொன்ன மாதிரி வந்து பிளாக் கியூபெக், ஆனா பிளாக் கியூபெக் அதே மாதிரி வந்து இதுல வந்து ரைட் விங் அப்படின்னு சொல்றது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி மட்டும் தான். மிச்ச மூணு பார்ட்டியுமே வந்து லெஃப்ட் ஆர் சென்டர் லெஃப்ட். சோ அதனால வந்துட்டு பியருக்கு வந்து ஜெயிச்சு வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? See, அதான் இப்போ அகைன் இட் கோஸ் பேக் டு த கார்னி ஃபேக்டர். அவர் அவர் ஒரு ஒரு மாதிரி ஸ்ட்ராங் கண்டெண்டரா வந்ததுனால, இப்போ கார்னி இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா ஸ்வீப் பண்ணியிருப்பார் அவர். ம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஏன் இப்போ பாப்புலர் ஓட் எப்பவுமே வந்து யூஎஸ்ல எப்படி ரிப்பப்ளிகன்ஸ்க்கு அதிகமாக, அதுதான் எப்பவுமே மெயின் சென்ட்ரல் யூஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் சங்க்கும் ரெட்டாக தான், அவங்களுக்கு தான் போகும் இல்லையா? கரெக்ட். அது மாதிரி தான் இங்கேயுமே வந்து பாப்புலர் ஓட் குட் மே கோ டு கன்சர்வேட்டிவ்ஸ். பட் பார்த்தீங்கன்னா இப்போ 350 சீட்ல 122 சீட் அன்டேரியோலயே இருக்கு. அன்டேரியோங்கிறது எல்லா இப்போ இமிகிரண்ட்ஸ், என்ன மாதிரி புதுசா ஒரு லாஸ்ட் 15-20 இயர்ஸ்ல வந்த இமிகிரண்ட்ஸ் இப்போ வரவங்க எல்லாருமே ஹூ ஆர் ஏபிள் டு ஓட். இப்போ அது வந்து இந்த லிபரல்ஸ்க்கு மோர் ஃப்ரெண்ட்லியா, அவங்க இங்க உங்களுக்கு நிறைய சீட் கிடைக்குது. இப்போ அன்டேரியோ ஜெயிச்சிட்டாலே போதும், 350 சீட், 125 சீட் வந்துடும். ஸோ ஓகே. அதே மாதிரி பிரிட்டிஷ் கொலம்பியாலே கொஞ்சம் அந்த ஒரு இந்த டெவலப்டு பாக்கெட்ஸ், அந்த இமிகிரண்ட் பாக்கெட்ஸ்ல எல்லாமும் லிபரலுக்கு ஒரு நல்ல ஹோல்ட் இருக்கும். கியூபெக் சைட்லயும் அந்த ஆட்டாவா அந்த சைட்லயும் ஹோல்ட் இருக்கும். ஸோ இவங்க வந்து ஆக்சுவலா ட்ரூடோவை இவ்வளவு நாள் காப்பாத்துறதே வந்து இந்த அன்டேரியோ அப்படிங்கிற கனடாவுடைய மிகப்பெரிய ஃபைனான்சியல் மாகாணம் தான். ஓகே. ஸோ பிகாஸ் ஆஃப் இமிகிரண்ட்ஸ் அவர் வந்து அப்படியே அந்த வேவ்ல போயிட்டு இருந்தாரு.
ஓகே. ஸோ So இதுல this is a இருந்து very இன்னொரு very வாட்டி interesting election. ஆமா. அப்சல்யூட்லி. அது பார்வையாளர்களுக்காக ஸோ மொத்தம் வந்து யுஎஸ்ல வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதே மாதிரி வந்து உங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து 344 சீட்ஸா 342 நினைக்கிறேன். ம். அதுல வந்து மெஜாரிட்டி கிளைம் பண்றதுக்கு வந்து 170 சீட்ஸ் பிளஸ் வந்து ஜெயிச்சு ஆகணும். ஆமா. அதுல வந்து போன வருஷம் வந்து 152 சீட்ஸ் வந்து லிபரல்ஸ் ஜெயிச்சிருந்தாங்க. கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து 120 ஜெயிச்சிருந்தாங்க. பட் அதுல நீங்க சொன்ன மாதிரி நியூ டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் வந்து இவங்களை சப்போர்ட் பண்ணதுனால நம்ம அம்மையார் ஜெயலலிதா சொன்ன மாதிரி வந்துட்டு மைனாரிட்டி அரசு அமைச்சு மைனாரிட்டி ஆட்சி. ஆமா ஆமா. ஆட்சி அமைச்சு கரெக்ட். பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்த வருஷம் வந்துட்டு நம்ம மார்க்குக்கு வந்து ரொம்ப இது இருக்குன்னு நினைக்கிறீங்க. சோ அடுத்தது வந்து இந்தியன் டயஸ்போரா. நீங்க வந்து ஜஸ்பிரீத் பத்தி கொஞ்சம் சொன்னீங்க. அது அதையும் நான் பார்த்திருக்கேன் நிறைய. என்னோட மோஸ்ட் ஆஃப் இது வந்துட்டு என்ன மாதிரி சின்ன வயசு பசங்க வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் கத்துக்கிறோம். ம். நியூஸே எங்களுக்கு அதுதான். சோ அதுல பார்த்த வரைக்கும் பியரி ரொம்ப பாப்புலரா இருந்தாரு. இப்போ அவரு இறக்கிட்டு இருக்காரு சொன்னாங்க. சோ இந்தியன் டயஸ்போரால ஹூ டு தே சப்போர்ட் மோஸ்ட்? அவங்க வந்து லிபரல் லீனிங்கா இல்ல ரைட் விங் பியர் லீனிங்கா எப்படி பாக்குறாங்க இந்தியன் டயஸ்போரால? கொஞ்சம் சீசன்டா இங்க வந்து கொஞ்சம் நாளானவங்க, மோர் இப்போ வந்து நிறைய பேர் பியர் ஃபேவரிங்கா இருந்தவங்க, தேவ் டில்டட் தேவ் மூவ் டுவர்ட்ஸ் கார்னி, ம். அதாவது இந்தியன் டயஸ்போரா. ஓகே. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து கன்சர்வேட்டிவ்ஸோட அவங்க லிபரல்ஸ் இருந்தால் டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும். ஸோ அண்ட் சி இன்ஃப்ளேஷன் இஸ் அ திங். அகெயின் இட்ஸ் ஆல்சோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஹவு யூஎஸ் இஸ், யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சு இன்ஃப்ளேஷன் குறைஞ்சு பெட்டரானா இங்கேயும் பெட்டர் ஆகும். ம். ஸோ மோர் தேன் பாலிசிஸ் லைக் they are now also looking at a strong leader. So again it goes back to who's going to be the PM. ஸோ ஆமா. இந்த தடவை இந்தியன்ஸே நிறைய பேர் இப்போ இங்க வந்து ஸ்பிளிட்டா இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும், ஐ மீன் அது ஒரு இதுதான். ஐ மீன் ஐ ஹவ் நாட் டன் எனி சர்வே ஆர் எனிதிங், ரைட்? பட் ஜென்ரலா இந்த கம்யூனிட்டிஸ்ல பார்க்கும்போது கொஞ்சம் மேபி நிறைய த சீக் பாப்புலேஷன் கொஞ்சம் கன்சர்வேட்டிவ்ஸ்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சாரி, ஆமா, கன்சர்வேட்டிவ்ஸ்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே. இல்ல அது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த சீக் அப்படின்றது நம்மளோட டயஸ்போரா மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாம் இமிகிரண்ட்ல வந்தவங்க. சோ யூஸ்வலா வந்து இமிகிரண்ட் பாப்புலேஷன் வந்து லிபரல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்ல, சோ இது இவங்க US வந்து 100 இயர்ஸா இருக்காங்களே. ஆ ஓகே. கனடாவுடைய இமிகிரண்ட் பாப்புலேஷன் நீங்க வந்து பல தலைமுறையா வேற வேற இதுல இப்ப நீங்க வந்து இப்ப இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல வந்தவங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் 100 இங்க 3-4 தலைமுறை ஆயிடுச்சு. ஸோ கரெக்ட். தே ஹேவ் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஹியர் ஃபார் தம். அவங்கலாம் பஞ்சாப்லாம் கிடையாது. அவங்க இது கனடா இஸ் தியர் ஹோம்லேண்ட். ஹோம்லேண்ட். இங்க ஓகே. அது அப்புறம் நடுவில் 60 சைட்ல நிறைய ஹிந்து குஜராத்திஸ், அது ஒரு இது. அப்புறம் என்ன மாதிரி ஐடி அந்த மாதிரி ஏன்னோ போஸ்ட் 2000 வந்தது, அது இன்னொரு ஒரு குரூப். ஸோ உங்களுக்கு இங்கேயும் ரொம்ப மிக்ஸ்டா இருக்காங்க. ஆமா. கரெக்ட். ஓகே. சோ அதுலயும் சொல்ல இங்க வந்து என்னாச்சுன்னா மோஸ்ட்லி இமிகிரன்ஸ் இந்த யூஎஸ் எலெக்ஷன்ஸ்லாம் அப்படிதான் ஆச்சு. இமிகிரன்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி தில் சப்போர்ட் ட்ரம்ப். லிபரல்ஸ் அப்படின்னு டெமோக்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்னாச்சுன்னா டூரிங் எலெக்ஷன் தி ஃபவுண்ட் அவுட் எஸ்பெஷலி இன் பிளேசஸ் லைக் ஃப்ளாரிடா, இப்போ மிஷிகன்ல கூட பாத்தீங்கன்னா வந்து இஸ்லாமிக் கூட இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் பண்ணிட்டு இருந்தான். ஸோ ஜஸ்ட் டு சம் இட் அப், இது வந்து ஃபென்டாஸ்டிக். ரொம்ப நீங்க வந்து எவ்வளவு டீப்பா போக முடியுமோ அவ்வளவு போனீங்க. அந்த இதெல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இந்தியன் டயஸ்போரா பத்தி சொல்லிட்டீங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து மார்க் கார்னி வர்றாரு. பொதுவா வந்து மார்க் வந்தாலும் சரி இல்ல இவர் வந்து ட்ரூடா வந்து ஹி வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி டுவர்ட்ஸ் இந்தியான்னு தான் சொல்ல முடியும் ஓரளவுக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த காலிஸ்தான் பிரச்சனையில சில அதிருப்தி அதிருப்தி இருந்தாலும் ஃப்ரெண்ட்லியா பட் தான். இந்தியா ஸ்டாப் பீயிங் ஃப்ரெண்ட்லி வித் கனடா, அது வேற விஷயம். அது வேற விஷயம். அதான் பிகாஸ் ஆஃப் த காலிஸ்தான் இஷ்யூ. பட் அதான் இப்போ இந்த மார்க் வந்தாலோ இல்ல இவங்க வந்தாலோ இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், யூஎஸ் கூட எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு நீங்க இல்ல, நினைக்கிறீங்க? இந்தியாவோட இப்போ ரொம்ப அது பாட்டு ஸ்மூத்தா தான், அதாவது ஸ்டேட்டஸ் தான் போயிட்டு கிடைச்சிரும். இருக்கு. சி அதற்கு வந்து கட்டோனே பண்ண முடியாது. ஏன்னா ஐ மீன் லைக் like people like Akshay Kumar who are Canadians act in Indian movies and like vice versa families are there. உங்களுக்கு வந்து இப்போ ஐ மீன் இந்தியன்ஸ் ஒரு நீங்க அது எந்த எத்தனிசிட்டி வச்சு பார்த்தாலும், அதாவது சீக்ஸா இருக்கட்டும், ஹிந்துஸா இருக்கட்டும், முஸ்லிம்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் இப்போ வந்துட்டாங்க இங்க. கனடாவோட பாப்புலேஷன் அரௌண்ட் 5% மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தேர் லைக் இன்செப்பரபிள். ஸோ இந்தியாவோட இப்போ ஓவராலா வந்து ஒன்றும் இஷ்யூஸ்லாம் இனிமே இருக்காது. அது ஒரு மாதிரி அந்த யார் வந்து இந்த காலிஸ்தான் இதை வந்து எந்த பிஎம் இப்போ மார்க் கார்னி அதை கண்ட்ரோல் பண்ணாருன்னா ஹி வில் பி இன் குட் புக்ஸ் ஆஃப் இந்தியா. அவ்வளவுதான். Perfect. So last question, submit up again. Thank you for all the time. So உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? ஐ மீன் நாட் ஐம் நாட் ஆஸ்கிங் வாட் ஹூ ஆர் கோயிங் டு வோட், பட் உங்களோட ப்ரெடிக்ஷன். இது வந்து நம்ம வந்து அடுத்த அடுத்த வாரம் இந்த வீக்கெண்ட்ல வந்து we are going to validate with you. நீங்க யாரை ஜெயிப்பாங்க? ஆமா, அது பிரைம் மினிஸ்டர். நான் இந்த 30 மினிட்ஸ்லயே நான் 2 3 தடவை நானே சொன்ன மாதிரி கொஞ்சம் கார்னி தான் எனக்கு ஜெயிக்கிற மாதிரி தோணுது.
ஓகே. ஆமா. ஸோ அது அப்படிதான் ஒரு மாதிரி நான் கேட்ட வரைக்கும் நிறைய பேர் இல்ல இல்ல இவர் வரட்டும். ஏன்னா சி சம்மன் ஹேஸ் டு ஹேவ் தட் பால்ஸ் அண்ட் டேட்டா டு டீல் வித் ட்ரம்ப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்குறாங்க. ஸோ இவர் வந்து கொஞ்சம் பண்ணுவார் அதை அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் அகெயின் இவர் மேலேயும் நிறைய டிரான்ஸ்பரன்சி இதெல்லாம் அக்யூசேஷன்ஸ்லாம் இருக்கு. அவருடைய இதெல்லாம் எங்க எங்க வச்சிருக்காரு எல்லாம். பட் ஓவராலா எனக்கு என்னவோ இந்த தடவை ஒரு டிசைசிவா ஒரு ஒரு மேண்டேட் வரும். அது வந்து அகெயின் ஃபார் லிபரல்ஸோட லக்கு வந்து அவங்களுக்கு காரணி வந்ததுனால மேபி தே மைட் கெட் த ஃபோர்த் டேர்ம்னு தோணுது. கண்டிப்பா. அது வந்து நம்ம நம்ம கிரேட்டஸ்ட் பிலாசபர் ஆஃப் பொலிட்டிக்ஸ் சார் கவுண்டமன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியல் இதெல்லாம் சாதாரணமான்னு சொல்லியிருக்காரு. லெட்ஸ் ஆமா. சி மார்க் வராரா இல்ல பியர் வராரா பார்க்கலாம். வில் டெஃபினெட்லி கான்டாக்ட் அரௌண்ட் லைக் சாட்டர்டே வந்துட்டு பார்க்கலாம். இதே மாதிரி ட்ரம்ப் மாதிரி இவரும் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் எல்லாம் போடுவாரா, அதிரடி எல்லாம் பண்ணுவாங்களாம், புது பிரதமர் எப்படி வராங்க அப்படின்னு. இல்ல இன்னொரு அது விஷயம். சாரி அது அவ்வளவு முடியாது. ஏன்னா இங்க ஆக்சுவலி கனடா ஃபாலோஸ் தி இந்தியன் சிஸ்டம் இல்லையா. பார்லிமெண்ட் இது ஒன்லி த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் அவ்வளவு சீக்கிரம் போட முடியாது. ஆமா ஆமா எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் கம்மி, லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் தான் நிறைய. மீன் ஆமா. ஸோ இன்னொரு விஷயம் நான் கவர் பண்ண வந்து எலிசபெத் பத்தி கவர் பண்ண கேட்கலாம்னு நினைச்சேன். நம்ம நேரம் இல்லை. ஸோ இஸ் த ஒன்லி ஃபீமேல் பொலிட்டிக்கல் லீடர் த கிரீன் பார்ட்டி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள பத்தி இப்ப பேசல. பட் இன்னும் அவங்களும் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு 2 சீட் தான் வச்சிருக்காங்க. அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து அமெரிக்கா மாதிரி ஒரு பெண் பிரசிடென்ட் வரணும் நாங்க காத்துட்டு இருக்கோம். நீங்க பெண் பிரைம் மினிஸ்டர் வர நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. எனிவே ஸோ வித் தட் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ஃபேப்லஸ். ஸோ பார்க்கலாம் மார்க்கா இல்ல பியர் அப்படின்னு சொல்லிட்டு we will find out. Tonight we'll know the results in a couple of hours. Thanks, Srinam. Appreciate your time. Sure. Thank you. Thanks for having me.